name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. கர்த்தர் நீங்கள் எம்மட்டுமாய் ஆண்டவரே எவ்வளோ நல்லவராய் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் நடத்தி வந்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த கிருபைகளுக்காக நன்றி உள்ளத்தின் ஆழ்த்துன்னு சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. அப்பா நீங்கள் நடத்தின விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை பாதுகாத்த விதங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்களை இம்மட்டுமா நீங்கள் போஷித்து வழி நடத்துகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா உங்களுடைய நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா ஆண்டவரே. அப்பா நீர் ஒருவரே ஆண்டவரே சப்பாண்டவரே துதிக்கப்படத்தக்கவர் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய நாமத்தை நாங்கள் இந்த கால வேளையில் உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. அப்பா உங்களுடைய நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா, பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கரங்களை உயர்த்தி கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, இரவெல்லாம் காத்தி மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். கரங்களை உயர்த்தி கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பா
திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதனே உன் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா, இயேசுநாதனே உன் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான், அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான், அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம், நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கரங்களை உயர்த்தி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான், அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஹல்லேலூயா, ஆமென். அதிகாலை ஆனந்தமே, அவருடைய திருப்பாதமே. ஹல்லேலூயா. அவர் நேற்றைய துயரமெல்லாம் நம்ம மாற்றி இன்று நிம்மதியாய் நம்ம இருக்க செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்திருந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போமா. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கண்மலையானவர் ஆண்டவரே, எங்களை காக்கின்ற தெய்வம் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, கடந்த மாதங்கள் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே, அப்பா கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே சட்டைகள் நெடியிலே இயேசுப்பாண்டவரே, நாங்கள் ஆண்டவரே வந்து அடையும்படி ஆண்டவரே எங்களை இயேசுப்பாண்டவரே இம்மட்டுமாய் ஆண்டவரே நடத்தி வந்தீங்களே, அந்த கிருபைகளுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களை காக்கின்ற தெய்வம் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே இயேசுப்பாண்ட தூயவரே, அப்பா ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் 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 என்று சொல்லும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா எங்கள் பலவீன நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே, அப்பா தமது பலத்தினால் எங்களை இடை கட்டி, அப்பா ஆண்டவர் நாங்கள் சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே எங்களை தேய்ச்சி ஆட்சி ஆண்டவரே, எப்பா மட்டுமா எங்க ஆண்டவரே நீங்க நடத்தி வருகிறீங்களே, அந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. கர்த்தாவே நீங்க செய்த நன்மை நினைத்து, அப்பா ஆண்டவரே எங்கள் ஜீவனுள்ள நாள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கும்படி ஆண்டவரே, அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும்படி ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே நீங்க செய்த நன்மையில எண்ணி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சப்பா நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே, அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சப்பா நீங்க செய்த நன்மை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த உதவி செய்வீராக ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்படியே உள்ளத்தின் ஆழ்த்து நன்றி செலுத்துவோமா. நன்றி ஆண்டவரே, நீங்க வல்லமையும் மாற்றுமையும் நிறைந்தவர் ஆண்டவரே, எங்களை காக்கின்ற தெய்வம் ஆண்டவரே. உடைய நன்றியோடு இந்த காலவெளியில் நாங்கள் உள்ளத்தின் ஆழ்த்து நாங்கள் உயர்த்துகிறோம்.
நீ செய்த ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை. ஆமாண்டவருடைய பலன் தந்தீங்களே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. நீங்க எங்க பலனா வந்தீங்களே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆமாண்டவரே, பா நீங்க செய்த நன்மை நினைத்து ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நன்றி உள்ள இதயத்தோடு ஆண்டவர் நாங்கள் நன்றி செலுத்த ஒவ்வொருவரும் நீங்க பலப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே நீங்க கர்த்தர் ஆண்டவரே சபை இம்மட்டுமா எங்களை நீங்க நடத்தி வந்தீங்க. இனி எங்களை நடத்த நீங்க போதுமானவர் ஆண்டவரே. அந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆண்டு சபை ஆண்டவர் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீங்க வாசம் செய்யுங்க ஆண்டவரே. சகல துதி கன மகிமை நாங்கள் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆமென். பயப்படாதிருங்கள். மார்ச் மாதம் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள். எத்தனையோ பயம் ஒவ்வொரு மாதத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி கொடுக்கும்போதே சில கலக்கம், சில பயம். இதை எப்படி நம்ம செய்ய போகிறோம், இதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம். மார்ச் மாதம் வந்தோன்னா பிள்ளைகளை வச்சுருக்கிறவங்களுக்கு ஜூன் மாதம் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து கேட்பாங்களே, அவ்வளோ ஃபீஸையும் நம்ம எப்படி இப்போ கட்ட போகிறோம் என்று சில கலக்கம், பயங்கள் நமக்குள்ளே காணப்படுகிறது. நம்ம பிள்ளைகளை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய ஆரோக்கியத்தை குறித்து, இன்னும் அநேக காரியங்களை குறித்து ஒரு சிறிய கலக்கமும் பயமும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் நம்மை திடப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்மை சூழ்ந்து நடக்கிற, நம்மை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நம்மை திகிலுக்குள்ளாக பிரவேசிக்க செய்தாலும் கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் நம்மை பார்த்து சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால்,
பயப்படாதேயுங்கள். ஆமேன், அல்லேலூயா. பயப்படாமல் இருங்க. நீங்கள் இருங்க. எப்படி இருக்கணும்? பயப்படாமல் இருக்கணும். அதற்கப்புறம் வாசிக்கிறோம், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை யாரை நோக்கி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து கர்த்தர் வனாந்தரத்தில் அவர்களை ஒரு இடத்துல பாளையம் இறங்க செய்த பொழுது ஜனங்கள் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க என்று சொன்னால், அவங்க எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு அவங்களை தொடர்ந்து யார் வராங்க? பார்வோனும் அவனுடைய சேனையும் ரதங்களும் குதிரைகளும் அவங்களை பின்தொடர்ந்து வருகிறது. அவர்கள்ட்டேருந்து தப்பிக்கலாம் என்று சொன்னால் எதிர்க்க சிவந்த சமுத்திரம். ஜனங்கள் பயப்படாமல் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? பயப்படுவாங்க தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதிருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை என்றைக்கும் இனி காண மாட்டீர்கள். எகிப்தியரை இன்னைக்கும் நேற்றுமா அவங்க பார்த்துட்ருக்குறாங்க? இல்லைங்க, 430 வருஷம் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. 430 வருஷம் எத்தனை தலைமுறை எகிப்தில் அடிமையாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்கள தான் அவங்க எப்போவுமே பார்த்தாங்க. காலையில் எழுந்தாலும் அவங்கள தான் பார்க்கணும், இரவு படுக்கிறதுக்கு முன்பாகவும் அவங்கள தான் பார்க்கணும். அவங்க தான் எங்கேயுமே இருந்தாங்க, அவங்கக்கிட்ட தான் அவங்க அடிமையாக இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம், இனி அவர்களை நீங்கள் பார்க்க போவதே இல்லை என்று சொன்னார். அடிமையாய் இருந்த அவர்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை இதுதான். அடிமையாய் இருந்த நமக்கு கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்றைக்கு இல்லை நேற்றைக்கு இல்லை கடந்த வருடங்களில் சந்தித்த பெரிய எகிப்தியனை, அது எதுவாகனாலும் இருக்கலாம், அது கடனாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆரோக்கியத்தை அடுத்த காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இத்தனை வருடமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, பயப்படாதீங்க, அவன் உங்களை பின்தொடர்வது இல்லை. எகிப்தியனை இனி நீங்கள் என்றைக்குமே காண மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் முறையிடுவதும் முறுமுறுப்புதுமாக தான் இருந்தாங்க. இப்போ கூட பாருங்கள், அவங்க அங்கேருந்து புறப்பட்டு வரும்பொழுது எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்கிறார்கள். கர்த்தர் பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாக, எகிப்தின் ஜனங்களுக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய ஜனங்களுக்கு முன்பாக எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அங்கேருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். வந்திருந்த பொழுதிலும் அவங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு தயக்கம், பயம் இருக்குது. இப்போ முதலாவது என்ன பண்ணுறாங்கன்னா, போய் கர்த்தரிடத்துல தான் முறையிடுறாங்க. பாருங்க, ம் 10வது வசனம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அடுத்து யார்கிட்ட சொல்கிறாங்க? மோசேக்கிட்ட. நம்ம கூட சில காரியங்கள், சில சம்பவங்கள், சில இடர்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது முதல் யார்கிட்ட தான் போகிறோம்? கர்த்தரிடத்துல தான் போகிறோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசம் குறைஞ்சி அப்புறம் மனுஷரிடத்துல போய் முறையிட ஆரம்பிக்கிறோம். அப்படி தானே? முதல் கர்த்தரிடத்துல நல்லா உற்சாகமாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆனால் கொஞ்சம் நேரமோ கொஞ்சம் நாட்களோ சில ஆண்டுகளோ கடந்து போகும்போது அந்த விசுவாசத்தில் கொஞ்சம் தளர்ந்து போய் மனுஷனிடத்துல போய் முறையிட ஆரம்பிக்கிறோம். அப்படி தான் இந்த ஜனங்களும் கர்த்தரிடத்தில் முதல் முறையிட்டாங்க. அதற்கு பிற்பாடு மோசேயினிடத்தில் முறையிடுறாங்க. அவங்க மோசேயினிடத்தில் சொல்கிறாங்க, எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னா எங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து சாகடிக்கிறீங்க. எகிப்தில் பிரேத குழியாக இல்லை, அங்கே நாங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இருந்து வேலை செய்து அங்கேயே சாப்பிட்டுட்டு இருக்கிறோன்னு சொன்னோமே, நீங்கள் எங்களை சும்மா விட்டுட்டு வர்றது தானே, ஏன் இப்படி எங்களை கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்க? நெருக்குறீங்க. நாங்கள் உங்களை கேட்டோமா? ஏன் எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு முறையிடுறாங்க. ஆனால் அவங்க தான் கேட்டாங்க தானே?
ஆமாம், அவங்க தான் கேட்குறாங்க. அவங்களுடைய கூக்குரல் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து என்ன பண்ணிட்டான், எட்டிற்று. அல்லேலூயா. அவர்கள் படுகிற வேதனையை பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள், எத்தனாவது வசனத்தில் வரும் பாருங்க. வசனம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் கீழே வரும், கர்த்தர் அவருடைய கூக்குரல் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து எட்டிற்று. அவங்க கூப்பிடுறாங்க ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே முடியல, ஆளோட்டிகள் நிமித்தம் நாங்கள் படுகிற வேதனை எங்களால் சகிக்க முடியல, எங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எத்தனையோ முறை நாமும் கூட அப்படி தான் கூப்பிடுறோம். கூப்பிடும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய சத்தத்தை கேட்டு இறங்கி வந்தேன் என்று சொல்லி அவர்களுக்காக தான் இறங்கி வந்தார். அவர்களுக்காகத்தான் மோசேயும் ஆரோனையும் அனுப்பினார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க எகிப்தை விட்டு வந்துட்டாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அங்கேயே எங்களை விட்டுட்டு வந்திருக்கக்கூடாதா, நாங்கள் அங்கேயே இருந்திருப்போம்ல, இங்கே என்ன பிரேத குழி எகிப்தில் இல்லைன்னு சொல்லி எங்கே கொண்டு வந்தீங்க. அநேக சமயத்தில் நாம் கூட அப்படி நினைக்கிறது உண்டு இல்லைங்களா. நம்ம ஏன் ஞானஸ்தானம் எடுத்தோம், ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே அப்படியே நம்ம சொந்தக்காரங்களாம் பார்த்து சொல்லுவாங்க இல்லைங்களா. அநேகர் சொல்லுவாங்க, நீ ஞானஸ்தானம் எடுத்த பிறகு தான் உனக்கு நிறைய கஷ்டமே வருது, பிரச்சனையே வருது. அது வரைக்கும் நமக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டு தான் இருந்தது, அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு தான் பிசாசு அவங்க கண்களெல்லாம் திறந்து வச்சிருவான். பாரு இவன் ஞானஸ்தானம் எடுத்துட்டா இவளுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது பாரு, என்ன சோதனைலாம் வரப்போகுது பாருன்னு சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் நம்ம மேலேயே நோக்கமாக இருப்பாங்க. அப்போ நமக்குள்ளே என்ன ஆகும், ஒரு சோறு வரும். நம்ம பேசாமல் ஞானஸ்தானம் எடுக்காமே இருந்திருக்கலாம் போல இருக்குது. இப்போ வந்து நம்ம இப்போ கஷ்டப்படுறோம். நம்மளை பார்த்து சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்ம சொந்தக்கார், நம்ம கூட பிறந்தவங்களாம் நம்மளை பார்த்து இப்போ என்ன பண்ணுறாங்க, பரிகசிக்கிறாங்க. இப்படி நம்ம ஆயிட்டோமே என்று சொல்லி சில சமயம் நாம் கூட மனம் தளர்ந்து போவது உண்டு. வெளியில் சொல்லனாலும் உள்ளே வச்சுருக்குறோம். சிலர் வெளியில் சொல்லிடுறோம், ஞானஸ்தானம் எடுக்காததுக்கு முன்னாலேயே நல்லா இருந்தோம் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் சிலர் நாம் இருக்கிறோம். அப்படி சொல்லியும் இருக்கிறோம். அதைத்தான் பிசாசு ரொம்ப விரும்புகிறான். அதுக்காக தான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தான். நீங்கள் இவ்வளவு வைராக்கியமா, இவ்வளவு வாஞ்சியா கர்த்தருக்காக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீங்களே, ஞானஸ்தான சத்தியத்தில் கீழ்ப்படுத்தீங்களே, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை அவரோடு கூட செய்தீர்களே, இவ்வளவும் செய்த பிற்பாடு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களா இல்லையான்றதை பார்க்க தான் அவன் என்ன பண்ணுறான், உங்களை கொஞ்சம் ஆட்டி பார்க்குறான். அதுக்கு கர்த்தரும் என்ன பண்ணுறாரு, அனுமதியை கொடுக்குறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒரு நாளுக்காக தான் அவன் காத்துட்டே இருந்தான். என்றைக்கு நீங்கள் கர்த்தரை மறுதளிப்பீங்க, முறுமுறுப்பீங்க, தூஷிப்பீங்க, இதுதான் அவனுக்கு வேணும். இதுக்காக தான் காத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் நம்ம யாருக்காக, நம்முடைய வாழ்க்கை யாருக்காக, கர்த்தருக்காக தான். அநேக காரியங்கள் சம்பவிக்கிற, அநேக காரியங்கள் நமக்குள்ள கேள்விக்குறியை எழுப்பினாலும் நம்ம யாருக்குள்ளே தான் இருக்கணும், கர்த்தருக்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டதை அவர் அந்நாள் பரியந்தம் காக்க வல்ல தேவனாக இருக்கிறார் என்று நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா, உலகத்தில் முன்னால் போனால் முட்டுது, பின்னால் போனால் உதைக்குதுன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்யலான்னு தெரில, ஏன் இப்படி ஆயிட்டுன்னு தெரில, ஏன் இப்படி ஆயிட்டு, எப்படி இப்படி இது நடக்கும் என்று கர்த்தரை அநேக காரியங்கள் கேட்குறோம். ஆனால் கர்த்தர் தான் அதை செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தான் அங்கே செய்கிறார். நம்ம கல்யாண பத்திரிகையில் போடுறோம், இந்த காரியம் இது நம்முடைய ஆச்சரியமாக இருக்குதுன்னு சந்தோஷமான நேரத்தில் சொல்கிறோம், துக்கமான நேரத்துலையும் சொல்கிறோங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, நமக்கு கிரகிக்க முடியாததுமா இருக்குது, இதை ஜீர்ணிக்க முடியாததுமா இருக்குது. ஆனாலும் கர்த்தர் தான் இதை நீங்கள் செய்கிறீங்க, இது எங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு துக்க நேரத்துலையும் சொல்லணும், சந்தோஷ நேரத்துலையும் சொல்லணும். நம்ம சந்தோஷத்துக்குன்னு மாத்திரம் சில வசனங்களை வச்சுருக்கிறோம். அந்த வசனம் எல்லாம் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையிலையும் நாம் அந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ண வேண்டியவளாக இருக்கும். அப்போ தான் யோபு கூட சொல்கிறார், இப்படி தான் சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார்,
கர்த்தர் எடுத்தார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அவர் தான் இதை அனுமதித்தார். அவரே இதை செய்த, அவர் தொடங்கினார், அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை தொடங்கி அதை அப்படியே விட்டு விடுகிற தேவன், அதை செய்து முடிக்கிற தேவன் அல்பாவா இருக்கிறார், ஒமேகாவா இருக்கிறார், ஆதியுமாய் இருக்கிறார். அவரே நமக்கு முடிவுமா இருக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் நினைத்து கொண்டு வந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு முடித்து தருவார். அல்லேலூயா. ஆனால் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை போல மனம் பதறி பேசக்கூடாது. விசுவாசி பதறான். பதற்றம் வரத்தான் செய்யும். உங்களுக்கும் வரும், எங்களுக்கும் வரும். ஆனாலும் அதை வாயினால் அறிக்கை செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஏனென்றால் உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆகையினால் உள்ளத்தில் எதால நிரப்புறோம்? கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், நெகட்டிவ் தாட்ஸு, எதிர்மறையான காரியங்களால் நிரப்ப அதுதான் என்ன பண்ணும், நம் வாய் வழியாக வெளியில் வந்துடும். அதை அடக்கி ஆண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இக்கட்டான சூழ்நிலை, எதிர்பாராத சந்தர்ப்பங்கள், புறக்கணிக்கப்பட்ட நேரம், அற்பமாய் எண்ணப்பட்ட நேரத்திலையும் சொல்ல வேண்டிய வசனம் இதுதான். இது கர்த்தரால் வந்தது. இந்த பிரிவினை கர்த்தரால் வந்தது. இந்த சண்டை கர்த்தரால் வந்தது. இந்த நோய், இந்த வியாதி கர்த்தர் வியாதி கொடுக்குறாரா? கொடுக்க மாட்டாருங்க. ஆனால் அனுமதி கொடுக்குறாரு இல்லைங்களா? சில சமயத்தில் நமக்கு அனுமதி கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் யார் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்தது நமக்கு எதிராக இருக்கிறவங்க யாருன்றதையும் கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மூலம் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. யாத்ராகமம் 14:4 படிங்க. பார்வோன் பின்தொடரும்படி அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது யாருங்க? கர்த்தர் தாங்க செய்தார். அல்லேலூயா. இந்த காரியம் கர்த்தரால தான் வந்தது. அல்லேலூயா. ஆகையினால கேள்வி கேட்காதீங்க. கர்த்தர் தான் இதை அனுமதித்தார், கர்த்தர் தான் இதை செய்தார், கர்த்தர் தான் பார்வோன் பின்தொடரும்படியாய் செய்தார். இது ஜனங்களுக்கு தெரியல. அவரே அதை செய்கிறார், அவரே அதை அனுமதிக்கிறார், அவரே அந்த காரியத்துக்கு முடிவையும் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. ஏனென்றால் பார்வோனாலும் அவனுடைய குதிரை வீரர்களாலும் ரதங்களாலும் நான் மேன்மைப்படுவேன். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படும்படியாய் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆகையினால கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்லி அறிக்கையிட்டு நிச்சயம் இந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் எப்பவுமே தாமதித்தாலும் அவர் சொல்றாரு, அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாய் வந்து சேரும். அல்லேலூயா. டிலேஸ் ஆர் நாட் டினையல்ஸ். ஆமாம், அவர் டிலே பண்ணாரும் அவர் டினே பண்ண மாட்டார். அது அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தா அதை நிச்சயம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தான் சில காரியங்களை செய்கிறார். பாருங்க, பார்வோன், நம்ம அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 20 டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் முடிச்சிடுறேன். நான் சொல்லிடுறேன். 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக இருந்தானா. அல்லேலூயா. வல்லவனாக இருந்தா மோசே. அவ்வளோ பெரிய ஒரு மகிமை உடையவனா அந்த இடத்துல காணப்பட்டா. ஏன்னா எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேர்ச்சி பெற்றிருந்தார். கர்த்தர் தான் அதை செய்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம், அதே அந்த அதிகாரத்தில் நம்ம வாசித்து கொண்டு வந்தோன்னா மோசே என்ன பண்ணாராம், தன்னுடைய ஜனங்களை விடுவிக்கும்படி தன்னுடைய கையினால் தன்னுடைய ஜனங்களுக்கு என்ன உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லி அவன் என்ன பண்ணான், தன்னுடைய ஜனங்களை சந்திக்க போகும்போது ஒரு எகிப்தியனும் ஒரு எபிரேயனும் சண்டையிட்டு கொண்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, ஒரே அடி எகிப்தியனை அடித்து தோண்டி புதைச்சிடுறாரு. அவ்வளோ வளம் அவருக்கு இருக்குது, அவ்வளோ பவரும் இருக்குது. ஏன்னா எங்கே வளர்ந்துருக்கிறாரு, பார்வோனுடைய அரண்மனையில். யாருடைய மகன், பார்வோனுடைய குமார்த்தியுடைய மகன். ஆனால் சகல வல்லமையும் அவருக்கு. அவர் நினச்சாரு நம்முடைய ஜனங்களுக்கு நம்முடைய கையினால் இப்போ ரட்சிப்பை கொண்டு வர முடியும் அப்படி என்று நினைத்தார்.
அடுத்த நாள் போகும்போது தன்னுடைய இனத்தார் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இப்படி சண்டை போடலாமா, சகோதரருக்குள்ளே இப்படி சண்டை இருக்கலாமா என்று அவர்களிடத்துல போய் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நேற்று ஒரு எகிப்தினை கொண்டு போட்டது போல் இன்றைக்கு என்னையும் அப்படி பண்ணலான்னு பார்க்குறியா, சத்தான் போயான்னு சொல்லிடுறாங்க. இவ்வளவு அதிகாரம் இருந்தும் அரண்மனையில் வளர்க்கப்பட்டும் வாக்கிலும் செயலிலும் வல்லவனாய் இருந்தும் சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேர்ந்திருந்த போதிலும் அந்த ரட்சிப்பை மோசேயினால் அந்த இடத்துல கொண்டு வர முடியவில்லை. 40 வருஷம் அந்த இடத்துல ஏன் ஆண்டவரை வச்சிங்க, உயிரோடு இருக்கணும், அவ்வளோதான். அதுக்காக தான் அங்கே வச்சார். சகல சாஸ்திரத்துலையும் நீங்கள் கற்று பெரிய நிபுணனாக ஆகணும்னு கத்தர் அங்கே வைக்கலை. நீ உயிரோடு இருக்கணும்னு தான் சில காரியங்களை உனக்காக செய்து கொண்டு இருக்கிறார். அதில் நீ மேன்மை பாராட்டாத. அதனால ஒரு ரட்சிப்பை நான் கொண்டு வந்துட முடியும், ஊழியத்தை செஞ்சிட முடியும்னு நினச்சிடாத. கத்தர் சில சமயம் நம்ம நினைப்போம் எல்லாம் இருக்கும்போது நல்ல ஊழியம் செஞ்சோம், இப்போ கத்தர் என்ன பண்ணுறாரு, ஒன்றா எடுத்துகிட்டு இருக்கார். இப்போ எப்படி நான் ஊழியத்தை செய்ய முடியும், எல்லாமே இழந்து போய் நிற்கிறேனே, இப்போ நான் ஊழியத்தை செய்ய முடியுமா, இப்போ தான் நீ வேணுன்றார் ஆண்டவர். அதற்காக தான் 40 வருஷம் எங்கே கொண்டு போயிட்டார், வனாந்தரத்தில் கொண்டு போய் என்ன பண்ணார், ஆடு மேய்க்க விட்டார். ஆடுகளையும் இதையும் வச்சு நல்லா விருந்து உண்டு கொண்டிருந்த இப்போ மோசேக்கு என்ன பண்ணிட்டாரு, இப்போ ஆடை போய் மேய்ப்பான்னு சொல்லிட்டார். எத்தனை வருஷம், 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 40 வருஷம். பாஷையாக மறந்து போயிடுச்சு. நாங்கள் நார்த்தில் இருக்கும்போது நல்லா ஹிந்தி பேசுவாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு 20 வருஷம் ஆயிடுச்சா, எங்களுக்கு என்ன தெரில, ஹிந்தியே வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது மாதிரி 40 வருஷம் வாக்கிலும் செயலிலும் வல்லவனாக இருந்தவனுக்கு இப்போ வாக்கே இல்லாமல் போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு வாக்கில் ஒரு தேர்ச்சி இல்லை, அவனால் பேச முடியல. கத்தர் மோசையை சந்திக்கும் போது மோசே என்ன சொல்கிறாரு, நான் மந்த நாவும் திக்கு வாயும் உடையவனாக இருக்கிறேன். தேவரீர் நீர் என்னை சந்திக்கிறதுக்கு முன்பாகவும் அப்படி தான் இருந்தேன், நீங்கள் சந்திச்சிட்ட பிறகு கத்தர் என்னை சந்தித்து எகிப்தியரை வழி நடத்தும்படியாக கத்தர் என்னை தெரிந்து கொண்டாருன்னு சொன்ன உடனே எனக்கு நல்ல வாக்கில் வல்லவனாக நாக்கில் ஆண்டவரே அப்படியே தான் இருக்கிறேன், திக்குவாயோ மந்த நாவுமாக தான் இருக்கிற அப்படின்னு ஆண்டவர்கிட்ட மோசே சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா, 14ஆம் அதிகாரத்தில் தான் வருதுன்னு நினைக்கிறேன், அதில் தான் நாங்கள் வருது, படிங்க. யாத்திராகமம் இல்லை 4:10-12. வாக்கு அப்போஸ்தலர் என்ன படித்தோம், வாக்கில் வல்லவன். இப்போ என்ன சொல்றாரு, வாக்கில் வல்லவன் அல்ல. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷருக்கு வாயை உண்டாக்கினவர் யார், ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார், கர்த்தராகிய நான் தான். மோசே என்கிட்டயே நீ சொல்றியா, நான் தான் உனக்கு என்ன பண்ணேன், இப்போ திக்கு வாயோ மந்த நாவும் கொடுத்துருக்க. ஏனென்றால் அடுத்தது படிங்க. நான் உன் வாயோட இருந்து, அல்லேலூயா. உன் வாக்கில் வல்லவனாக இருக்கும்போது உன்னோட இல்லை, இப்போ எல்லாமே இழந்து போய் இருக்கிற பாரு. இப்போ சொல்கிறார் ஆண்டவர், நான் உன் வாயோட இருந்து, படிங்க, நீ பேச வேண்டியதை உனக்கு நான் போதிப்பேன். ஏன் தெரியுமா அப்படி ஆக்குனாரு, ஏன் தெரியுமா இந்த சூழ்நிலைகளை வரவிட்டாரு, அவர் உன்னோடு கூட இருக்கும்படியாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு வாக்கில் சாமர்த்தியம் இருந்தால் நீயே பேசிக்கிட்டு இருப்ப. சிலருக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க, பார்த்துருக்குறீங்களா, ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி நீ உன் வாக்கில் வல்லவனாக இருந்தால் நீயே காரியத்தை நானே செஞ்சு முடிச்சிட்டேன்னு நினைப்பேன்ல. 40 வருஷம் என்ன பண்ணார், ஆடுகளை மேய்க்க டர் டர் அவ்வளோதான்.
அதனால தான் திக்கிருச்சு அவர் வாய். அவருக்கு அவருடைய பாஷையே மறந்து போய் விட்டது. ஆனால் இப்போ ஆண்டவர் சொன்னார், உன் பாஷை வேணால் உனக்கு மறந்து போகலாம், ஆனால் நான் உன்னை மறக்கலை. நான் உன் வாயோட கூட இருந்து உன்னை எதற்காக பிரித்தெடுத்தனோ, உன்னை குறித்து உன்னுடைய நோக்கம், என்னுடைய நோக்கம் என்னவோ அதை நிறைவேற்றும்படியாய் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உனக்கு நான் அனுமதித்தேன். மகனே, மகளே, இதை கண்டு நீ கலங்காதே, இதை செய்தது நான் தான். அல்லேலூயா. குருடனையும் உண்டாக்கின, பார்வை உள்ளவனையும் உண்டாக்கின, செவிடனையும் உண்டாக்கின, காது கேட்குறவனையும் உண்டாக்கின, இதையெல்லாம் செய்தது நான் தான். என்னை பார்த்து நீ கேள்வி கேட்காத. இதை ஏன் செய்தேன் தெரியுமா? நான் உன்னோடு கூட இருக்கும்படியாய், உன்னை கரம் பிடித்து நடத்தும்படியாய், அநேகருக்கு முன்பாக உன்னை சாட்சியாய் வைக்கும்படியாய், என்னுடைய ஊழியத்தை நீ செய்யும்படியாய். எல்லாம் இழந்த நிலையில தான் கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு தூக்கி வைக்கிறாருங்க. அப்பொழுது நான் அல்ல ஆண்டவரே, நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று சொல்லும்படியாய் கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். இது உலகத்தாருக்கு தெரியாது, உங்களுக்கும் எனக்கும் மாத்திரம்தான் தெரியும். அல்லேலூயா. ஆகையினால் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு, இந்த மாதம், இந்த வருடம் செய்கிற ரட்சிப்பை நீங்கள் பாருங்க. அல்லேலூயா. ஒன்று மாத்திரம் நீங்கள் செய்யணும். ஸ்ப்ரிங் டால் மாதிரி குதிச்சிக்கிட்டே இருக்காதீங்க. ஏதாச்சும் தொண பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஆண்டவரை துக்கப்படுத்திகிட்டே இருக்காதீங்க. அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருங்க. கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை இட்டு கொண்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாயோடு கூட இருப்பார், உங்கள் செயல்பாடுகளோடு கூட இருப்பார், உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு கூட இருப்பார், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, நான் கர்த்தர், என்னை அன்றி வேறே தேவன் இல்லை என்பதை உங்கள் மூலம், உங்கள் சாட்சியின் மூலம் நிச்சயமாய் கர்த்தர் வெளிப்படுத்துவார். பிள்ளைகளே, அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதில் ஒன்று தான். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். நம்ம தரித்து இருக்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நம்முடைய பலனாய் இருக்க கடவுது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? அப்படி அல்ல ஆண்டவரே, அப்படி அல்ல ஆண்டவரே. குதிரையின் மேலே ஏறி வேகமாக போவான், ஓடிப்பாங்க, அப்படியே போயிடுங்கன்றார் ஆண்டவர். ஒன்று, நான் சொல்கிறத கேட்டு இருங்க, அமைதியாக இருங்க, நான் செய்வேன். அல்லேலூயா. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுடைய பலனாய் இருக்க கிடக்குது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்ற நம்பிக்கையோடு கூட கர்த்தர் இந்த மார்ச் மாதம் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு மாத்திரம் இருங்க. இந்த யுத்தம் கர்த்தருடையது. எருசலேமின் ஜனங்களே, யூதா மக்களே, நீங்கள் தரித்து நில்லுங்கள். நீங்கள் இந்த யுத்தத்தை செய்ய போகிறதல்ல, கர்த்தர் உங்களுக்காக இந்த யுத்தத்தை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்காக இந்த கடனை என்ன பண்ண போகிறாரு? ஆமாங்க, நாம் தேவையில்லாமல் வாங்கியிருக்கலாம், ஒருவேளை தேவைக்காக வாங்கியிருக்கலாம், கணக்கு போடாமல் வாங்கியிருக்கலாம். அதையெல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். பயப்படாதிருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் நின்று கொண்டு பார்ப்பீர்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை எத்தனையோ நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன், இன்னும் முடிவே இல்லைன்றீங்களா? இல்லை, இனிமேல் நீங்கள் காண மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு போங்க. இந்த மார்ச் மாதம் கர்த்தருடைய கரத்தை கோத்து கொண்டு கர்த்தரோடு கூட மார்ச் பண்ணி நடப்போம். கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.